நல்ல சந்தர்ப்பத்தை வேஸ்ட் பண்ணிட்டீங்க. அக்கம் பக்கம் பார்த்து பேச வேணாமா? அக்கம் பக்கம் பார்த்துதான் நான் பேசுறேன். முதலாளியா நடிக்க சம்மதம்னு முத்து சொன்ன அந்த ஒரே ஒரு வார்த்தையை ஆனந்த் எப்படியோ கேட்டுட்டான். அதனாலதான் முதலாளி அம்மாவுக்கு பயந்து தற்காலிகமா அவனை நான் நடிக்க கூட்டிட்டு வந்ததான் பிளானையே மாத்திட்டேன். ஒருவேளை செல்வமே முத்துவா நடிக்கிறானா? ஏன்னா திருடங்கிட்டே இப்ப திருட ஆரம்பிச்சுட்டான். 4 பக்கம் பார்த்து பேசணும். 4 பக்கம் என்ன, 40 பக்கம் பார்த்துதான் நான் சொல்றேன். அவனுடைய குணத்துக்கும் இவனுடைய குணத்துக்கும் எவ்வளவோ வித்தியாசம் இருக்கு. இன்னொரு விஷயம், முதலாளிமா வரதா ராத்திரி ட்ரங்கால் பண்ணாங்க. எப்ப வர்றாங்க? இன்னும் 2 நாள்ல வரேன்னு சொன்னாங்க. ஏன் வர்றாங்க? கலாம் என்ற நிகழ்ச்சியில கலந்துக்க வரதா போன்ல சொன்னாங்க. சிவபிரகாசம் நம்ம சூழ்ச்சி சாம்ராஜ்யத்தில் அவசர நிலைமையை பிரகடப்படுத்தும். என்ன பாக்கியமாவை பத்தி நீயே சொல்லியிருக்கு, நானும் கேள்விப்பட்டேன். ஐயோ, பயங்கரமான ஆளாச்சே, அவங்கள பத்தி புரிஞ்சிக்கவே முடியாது. அதனாலதான் சொல்றேன், எந்த நேரத்துல எது நடக்குமோ பி கேர்ஃபுல். அந்த முத்து மட்டும் செல்வம் மாதிரி நடிச்சு அந்த அம்மாவை ஏமாத்திட்டானா இந்த எஸ்டேட்டே என் கைக்குள்ள வந்துடும். அதுக்கு வேண்டிய திட்டம் என் கையில இருக்கு. என்ன திட்டம்? சஸ்பென்ஸ். விஷ் யுவர் சக்சஸ். சஸ்பென்ஸ், சஸ்பென்ஸ். மாலை போட்ட உடனே எல்லாரும் கை தட்டணும். என்ன மாலா கார் வந்தாச்சு. வந்தாச்சா? அங்க போய் இருக்கு. மாலை எடுத்து கையில இருக்கு. என்ன வரதுறாங்க எல்லாம் கை தட்டணும். மேனேஜர் இவங்கதான் இங்க கலாமன்ற தலைவி மாலா. இவங்கதான் இங்க முதலாளி மிஸ்டர் செல்வம். நான் தான் மிஸ்டர் ஆனந்த். பேர் சொல்ல மன்னிச்சு கூட்டத்துல குழப்பம். இவர் தான் எஸ்டேட் மேனேஜர் மாணிக்கம். மாணிக்கம் மாணிக்கம் அவர்தான் மாணிக்கம். குவாலிஃபிகேஷன் நேட்டிவ் பிளேஸ் செங்கல்பட்டு. ஏஜ் 18. மேரேஜ். குமாரி. குமாரி நீரா குமாரி. அங்கிருந்து எனக்கு பதில் தேவை. எனக்கு அங்கிருந்து ஒரு பதில் தேவை. என்ன அது? யாரது? இது என்னுடைய அசிஸ்டன்ட். நேம் ப்ளீஸ். லீலா. கிருஷ்ண லீலாவா சிவ லீலாவா? நீங்க இங்கிலீஷை பார்த்து மிரளாதீங்க. நாங்க 2 பேரும் லண்டன்ல படிச்சவங்க. கோபத்துக்கு மட்டும்தான் இங்கிலீஷ், சாந்தத்துக்கு தமிழ், சாப்பாட்டுக்கு சமஸ்கிருதம். இவங்கெல்லாம் கலாமன்றத்து மாணவிகளா? ஆமா முதலாளி. மாலா, என்னென்ன விதமான நடனங்கள் இங்க சொல்லி தர்றீங்க? பரதநாட்டியம், மணிப்புரி, கதக்களி. இந்த குச்சிப்புடிய குரங்குபடி ஓமபடியா கழுத்தபடி. உன் பேர் என்னம்மா? பரிமளா. பரிமளா. உங்க அப்பா ஊதுவத்தி கம்பெனி வச்சிருந்தாரு? ஆண்டா வராதே. ஆல்ரெடி தின்னால போ. முதலாளி வாங்க. என்னது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி ட்ரெஸ் பண்ணிருக்காங்க. யூனிஃபார்ம் கிடையாது? இல்ல, இருக்கிறதுக்கு இடமும் சாப்பாடும் தான் இங்க இலவசம். அப்படின்னா உபகார சம்பளம் கூட கிடையாதா? இல்ல. உங்களுக்கு எவ்வளவு சம்பளம்? 150. 150? மேனேஜர், இங்க பியூனுக்கு என்ன சம்பளம் கொடுக்குறீங்க? இங்க 100 ரூபாய் கொடுக்குறோம். அதெல்லாம் எதுக்கு முதலாளி? அதெல்லாம் எதுக்காவது? பியூனுக்கு வந்து 100 ரூபாய், வாத்தியார் அம்மாவுக்கு 150 ரூபாயா? இந்த நாட்டுக்கு முதுகலும் மாதிரி வாத்தியார்கள்லாம். அதெல்லாம் எப்படி உங்களுக்கு தெரிய போகுது? மத்தவங்க மதிக்கிறதுக்காவது உங்களுக்கு சம்பளம் அதிகமா கொடுக்கணுமா? சரி, இந்த நேரத்துல அந்த மதிப்பை காப்பாத்திக்கிறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். அதாவது இந்த நிமிஷத்திலிருந்து மாசம் 500 ரூபாய் சம்பளம் கொடுத்தல். எப்படி? அது மட்டும் இல்ல, எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி யூனிஃபார்ம். மாசம் 50 ரூபாய் உபகார சம்பளம் நான் சாங்ஷன் பண்ணிட்டேன். இருங்க, உணர்ச்சி வசப்பட்டு சபையில யாராவது சொல்லிட்டு அவங்க கொடுக்குறாங்களா இல்லையான்னு புரிஞ்சுக்காதபடியே கையை தட்டிட வேண்டியதானே? 4 பேர் கை தட்டா நீ சேர்ந்து தட்டுறடா பேச்சு. தட்டுறேன். தட்டி தான் கூட்டிட்டு வந்தேன். நிலைமை ரொம்ப மோசமா போகுது. நீங்க போலாம். மாலா, உங்களை பத்தி பெரிய ரிப்போர்ட் வந்திருக்குது. என்னமோ பணக்காரங்களை கண்டா பிடிக்காது அதுன்னு சொல்லிட்டு இருக்கலாமே. பணக்காரங்க நிழல் தானே இருக்கிறீங்க. வேப்ப மரத்து நிழல் உடம்புக்கு நல்லது.
விஷமரத்து நிழல் உயிருக்கே ஆபத்து. கரெக்ட் கரெக்ட். பொன்மொழிகள். சிஸ்டர், இதெல்லாம் நீங்க கேலி பண்றாருன்னு நினைக்காதீங்க. எங்க முதலாளி அப்படிதான் திடீர்னு காமெடி பண்ணுவாரு. காமெடி நீ, சீரியஸ் நான் அப்பவே சொல்லல, கோவத்துலதான் இங்கிலீஷ். ஆமா ஆமா, கோவம் இருக்க இடத்துல குணமும் இருக்கும். நீங்க வித்தியாசம் நினைச்சுக்காதீங்க. வாங்க காபி சாப்பிடுங்க. நீங்க எல்லாம் போங்க, நாங்க வர்றோம். வாங்க காஃபி சாப்பிடலாம். காப்பியா காப்பியா திருப்பி ஊதுறா. ரெடிமேட் பாயிர என்னடா உன்னை நடிக்க சொன்னா பணத்தை சாங்ஷன் பண்ண சொன்னாங்களா? அடிச்சனா தான் இருக்கு. சாங்ஷன் பண்ண என்ன? தாத்தா விட்டு பண்ண மாட்டான். கேட்டா ஆமா, அந்த பொண்ணுக்கு போய் 500 ரூபாய் சம்பளம் போட சொல்றீங்க, இது நியாயமா? என்னடா நீ இவரோட சேர்ந்து பேசுறேனே? நான் போட்டான்னா அப்படியே மூஞ்செல்லாம் கூட ஆக்கி போடும். என்னடா அநியாயமா இருக்குது? நீதான் நான் சொன்னேன், செல்லம் ஒரு தெரிந்தாண்டா, அவன் எப்ப பார்த்தா என்ன போடா வாடான்னு பேசுவான்டா. நீ போடா வாடா பேசுறேன்னு சொன்னேடா, அதுக்கு என்னடா அப்போ? நீ அநியாயம் பிடிச்சவன்டா. அவன் லிமிட்டா டாடாம்பா, நீ டா இல்லாத இடத்துல எல்லாம் போட்டுக்கிட்டு டாங்கறியடா. ஆமாடா, அதுக்கு என்னடா செய்யலாம்? பெரிய இடம் போச்சு, அடிச்சனா ஒழுங்கா நடிச்சுட்டு வீடு வச்சு ஓவரா போச்சுது, உன் நல்லியை தட்டி விடுவேன். எனக்கு வேணாம் பார்த்தா நான் போய் மூட்டை தூக்கி நல்லா உங்களடா. மாலா கூப்பிடுறாங்க. மாலா கூப்பிடுறாங்களா? வாடா. வர்றேன் சார். சார், நீங்க லண்டன்ல படிச்சவங்களா? ஜாஸ். பள்ளிக்கூடத்துலயா? இல்ல இல்ல, பள்ளிக்கூடத்துக்கு நேரம் இந்த பிளாட்பாரத்துல நின்னுகிட்டு படிச்சேன். ஆனா யாரமா, லண்டன்ல எவ்வளவு பெரிய காலேஜ் எல்லாம் இருக்குது. ஏர் கண்டிஷன்ல 24 ஹவர்ஸும் படிச்சுட்டு குட் கண்டிஷன்ல நானும் என்னுடைய நண்பன் வந்திருக்கிறோம். எங்க அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏர் கண்டிஷனால ஏன் 2300 ரூபா தான் ஒண்ணு வாங்கி போடுங்களேன், சித்திர வெயில்ல அங்க வந்து கொண்டுக்கிறேன். அட அது இல்லைங்க சார், எங்க அப்பாவுக்கு லண்டன்ல இருந்து படிச்சுட்டு வந்தவங்கள பாக்குறதுன்னா ரொம்ப 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 இஷ்டம். இதுலயும் தருத்திர தேசத்தானா உங்க அப்பனுக்கு பிடிக்குங்கிறியா? ஐயோ, ஐஸ்ல கோலா போட்டு எடுத்த மாதிரி அப்படி ஒன்ன மாதிரி ஒரு சின்ன வயசு பொண்ணு. தமாஷா பேசுறீங்களே? இது என்ன தமாஷை? தனியா இடம் கிடைச்சுன்னா இதை விட அதிகமா பேசும். வந்தான் நீ காட்சி சாப்பிடல? அதற்கிட்ட முதலாளி சாப்பிட்டாரா? சாப்பிட்டாங்க. அவ புறப்படுவோமே. ஆல் ரைட், தேங்க்ஸ், குட் பை. வரமா? ஆமா, இவர் முத்து மாதிரி இல்ல? என்ன இருந்தாலும் முத்து முத்துதான். இந்த ஆளுக்கு கொஞ்சம் அகம்பாவம் அதிகம். ஏன்னா பணக்காரர் இல்ல. சரி, எவ்வளவு நேரம் பாச்சுது? சரி சரி சரி, இத மாதிரிதான் பண்ணிட்டு இருக்காங்க, நம்ம பிடிக்கிறது. ஆனா மரியாதை இல்லாம பெரிய மச்சாட்ட பேசிட்டு என்னடா பேசுறேன்? பேசலாம்டா. ஜஸ்ட் மினிட். எங்கடா மேனேஜர் பசங்களை காணோம்? மேனேஜர் பசங்களா? எங்கடா வாடகைக்கு வந்த பையன். அடிக்கடி வாங்காத என்கிட்ட ஒழுங்கா நடந்துக்க. ஏண்டா தம்பி, இப்ப எங்க அம்மா வரப்போகுது. ஆமா, அந்த செல்வம் மாதிரியே நடந்துக்கணும். வர ஆயிட்டு கீட்டு பண்ணுன நான் அப்படிம்பேன். சரி, ஞாபகம் வச்சுக்கோ. என்ன அந்த கலாமண்டலத்துல பாரு, நீ அது மாதிரி நடந்துக்கிட்டீங்கன்னா இருக்க இன்கிரிமெண்ட் போட்டு அது பப்பர்மெண்ட் அப்புறம் வாங்கிட்டா. எப்படி இருக்க? சௌக்கியமா இருக்கியா? சௌக்கியமா இருக்க. அவனுக்கு எல்லாம் எல்லா வசதி இருக்குது. ஆனா ஐயோ ஐயோ, 24 மணி நேரம் ஒத்திக்க பாக்குறானே, அதான் தாங்க முடியாத கொடுமை. கொடுமை வேண்டாப்பா, கொடுமைதான். என்ன ஒத்திக்க? அம்மா வேற ஒண்ணு இல்லம்மா, அங்க வீட்லயே அடங்கி இருந்துட்டான். இங்க 4 பெரிய மசாலத்துல பழகணும்ல, அது எப்படி என்னங்கறத நாங்க 2 பேரும் ஒத்திக்க பார்த்தோம். அதான மேனேஜர்? அத்தை, ஆமாங்க. இவனை பத்தி ஒரு பெரிய விஷயம் இருக்கு, சொல்லிடுறேன். ஆனந்தம், உங்க விரலுக்கு என்னடாச்சு? இந்த விரலுக்குள்ள ஒரு பெரிய நாடகத்தை மடக்கி வச்சிருக்கேன். ஆமா ஆமா, விரல் வீங்கி வீராசாமின்னு ஒரு கதை எழுதிக்கிட்டு இருக்கேன். அதுல இவன் தான் கதாநாயகன், போட்டுக்கடாங்கிற மாட்டேங்கிறான். அதைத்தானே சொல்ல. ஏய் கமலா, ஐயோ பாயிரானே பாயிரானே. இப்ப அந்த கமலா நல்லா சௌக்கியமா இருக்கியா? இழைச்சு போயிட்டியா? எப்படி இருக்க? உங்களை பார்த்த பிறகுதான் எனக்கு உயிரே வந்து. நல்ல வேலை. இப்பதான் இங்க உயிரே ஊஞ்சல் ஆடுது. ஆனந்தம், என்னடா அது? என்ன பாயுது? நம்ம வேலைக்காரங்க கண்ணா பின்னாடி அணிஞ்சுக்கிட்டு இருக்காங்க, இந்த கையை பிடிச்சு கொஞ்சிக்கிட்டு இருந்தா. அப்படியா? போடா, விரல நீ போடா. உடைக்கிறான். அத்தை, இங்க வாங்க, இவனை பத்தி நான் பல விஷயங்கள் சொல்றேன். வாங்க வாங்க. ஏயா மேனேஜர், இன்னும் பல விஷயம் சொல்றேன்னு கூட்டிட்டு போறானே, ஏதாவது உழைப்புவானா? அதெல்லாம் ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க. அவர் ரொம்ப தங்கமானவரு. தங்கமானவரா? என்னையா செரிமானம் இல்லாம சிரிக்கிற மாதிரி? இன்னைக்கு தானே வரேன்னு லெட்டர் போட்டிருக்காரு. ஏன் இன்னும் வரல? நான் வேற டான்ஸ் ரிஹர்சல் வேற போனேன். சொன்ன நேரத்துக்கு வர மாட்டேன்.
அப்பாடா தப்பிச்சேன். எப்படியோ நல்ல வேலையா தப்பிச்சேன். ஏன் இப்படி ஓடியாரீங்க? மழை வர்ற மாதிரி இருந்தது. எங்கடா மழையில் நனைச்சிட்டு தப்பிச்சு ஓடியாந்துட்டேன். மழையில நனைஞ்சா என்ன? நல்லா இருக்கு போ. உங்ககிட்ட சொல்றது எவ்வளவு விஷயத்த மனசுல கொண்டுகிட்டு வந்திருக்கேன். அவ்வளவு நனைஞ்சு ஊறி பிஞ்சு போச்சுன்னா சும்மா இருங்க. ஏன் இருக்கணும்? உங்களுக்காக நான் எவ்வளவு நேரம் வியட் பண்ணிட்டு இருந்தேன் தெரியுமா? வியட் பண்ணிக்கிட்டு இருந்தியா? அது என்ன மாத்தது வியட்? ரொம்ப நேரம் காத்துக்கிட்டு இருந்தேன். ஓஹோ, இங்கிலீஷ்ல சொன்னியா வெயிட் பண்ணதாக? இனிமே நீ இங்கிலீஷ் பேசாத. உன் முகத்தை பார்த்து தான் கண்டுபிடிச்சான் போல இருக்கு ஏபிசிடிய. உங்க இங்கிலீஷுக்கும் என் இங்கிலீஷ் வந்து மட்டமா போகல. இல்லையே, மட்டம் சரியா இருக்குமே. என்ன சமாச்சாரம்? ஆமா, அது இருக்கட்டும். நான் இங்கிலீஷ்ல ஒரு லெட்டர் எழுதி அனுப்பிச்சிருந்தேனே, அது நட எப்படி? நடையா படிக்கவே சகிக்கல. சைக்கிள்ல படிக்கப்படாது, உட்கார்ந்து நிதானமா ஆறாமற படிக்கணும். என்னாச்சு சீக்கிரம் சொல்லு. 10 ரூபா கொடுத்தனே. அப்படின்னா நீங்க எழுதலையா? நான் தான் எழுதுனேன். அதை இங்கிலீஷ்ல டைப் அடிச்சு கொடுறான்னு ஒருத்தங்கிட்ட கொடுத்தேன். அவன் டைப் அடிக்கிறதுக்கு பதிலா அருமனையை வாசி விட்டானா. என்ன ஆச்சு? என்ன ஆச்சுடா? எனக்கு அடுத்தபடியா எனது தாயத்தான் அதிகமா காதலிக்கிறதாக எழுதி இருந்தது. பேய் பயலே. ஐயோ, டைப் அடிச்சு நேரம் அவங்க அம்மா கிட்டே கொண்டு கொடுத்துட்டானா. நான் உனக்குல டைப் அடிச்சு கொடுக்க சொன்னேன். அதுல ஒரு சிறு தப்பு நடந்து போச்சு. என்ன தெரியுமா? என் தாய் நாட்டுக்கு அடுத்தபடியா மனப்பூர்வமா உன்னைத்தான் காதலிக்கிறேன்னு டைப் அடிச்சு கொடுக்க சொன்னேன். அவன் ரிவர்ஸ்ல அடிச்சுட்டான் போல இருக்கு. 9 பேர்ல பய. அடடே, அப்படி என்ன குளிர்ச்சி. இன்னும் கொஞ்ச நேரம் தோள் மேல கை வச்சிருக்க கூடாது. இனிமே நீங்களே எழுதுங்க. என்னத்துக்கு நான் எழுதுனுங்கிறேன்? இப்பதான் பவானி காவேரி ஒண்ணு சேர்ந்த மாதிரி சேர்ந்துட்டேன். அது இருக்கட்டும். நீலா, உன்னை ரொம்ப நாளா கேட்கணும்னு நினைச்சேன். உனக்கு அப்பா அம்மா யாரும் இல்லையே? ஏன் இப்படி கேக்குறீங்க? நல்லவங்க அதிக நாள் இருந்தது கிடையாது. எனக்கு யாருமே இல்ல. அதானே கேட்டேன். சுத்தமானவங்க, ரொம்ப நல்லவங்க. ஆமா, இங்கிலீஷ்னா எங்க அப்பாவுக்கு பிடிக்கும்னு சொன்னியா, அந்த அப்பா யாரு? அதுவா, என்ன வளர்த்தப்பா. ஏன் இன்னும் அவரு போகல? ஏன் லேட் பண்றாரு? ஆமா, எங்க வேலை செய்யறாரு? அவரு லாரியில ஓடுறாரா? ஏன் போயிருக்கணுமே, ஏன் லேட் பண்றாரு? ஓஹோ, உள்ள போவாரு போல இருக்கு. நீலா, நீலா, எனக்கு உன் மேல ஐயோ அது இருக்கு. என் மேல உனக்கு அது இருக்கா? இல்லாமலா? அதான கேட்டேன். நீலா, இந்த உலகத்துல ஒரு ஈ காக்கா கூட நம்மள போல காதலிச்சிருக்க முடியாது. என்ன சொல்றீங்க? புரியல? ஒரு அம்மிங்க பாட்டு உண்டா? ஒரு நந்தவனம் உண்டா? இல்ல ஒரு டியூட்டு உண்டா? இல்ல சந்திரன் வர்றது உண்டா, தேய்கிறது உண்டா? ஒரே நாள் சந்திச்சோம். டெவலப், ஃபுல் டெவலப். அண்ணன் நடையும், சின்ன இடையும், பின்னல் ஜடையும். அடடே, ஜடைய கூட வர்ணிக்கிறீங்க. சடை, இது ஒரு சடை. கொடுங்க. நீலா, யாரு இவ்வளவு நீளமா கூப்பிடுறது? மாலாமா. போலாமா? ஏன் கூப்பிடுறாங்க? நாளைக்கு கலாமன்ற பொன்விழா இருக்கு. அதுக்கு டான்ஸ் ரிஹர்சல் நடக்குது. நான் அர்ஜென்ட்டா போகணும். இரு, நம்ம ரிஹர்சல் நின்னுகிட்டே இருக்க. எப்ப உட்கார வைக்கிறது? நாளைக்கு பேசலாம். நான் வர்றேன். சீரியோ? அது கீரியோ பாம்போ. போறியா போ. பூரியோ உருளைக்கிழங்கு ஹோட்டல்ல போய் சாப்பிடுறேன் போ.